அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ரூம் 2 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்க ஏரியா கராமா. நாங்கள் எப்பேற்பட்ட ரூமில் இருக்கோம், காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடி சொல்ற? இதுதான் வந்து எங்களோட ரூம்னு சொல்ல முடியாது, எங்களோட அப்பார்ட்மெண்ட். நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்பார்ட்மெண்ட். இதுதான் வந்து மாஸ்டர் ரூமு. இந்த மாஸ்டர் ரூம்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் வாஷ்ரூமு, ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெரிய பால்கனி. இதுக்கான ரெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கடைசியில் சொல்கிறோம். இது வந்து 2 ரூம்ஸ் இங்கே இருக்குது. ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து இந்த மாதிரி ஷேரிங்கில் வந்து விடுவாங்க. ஓகேவா? இந்த ரூம்ல ஒரு கப்பல் இருக்காங்க, இந்த ரூம்ல ஒரு கப்பல் இருக்காங்க, அந்த ரூம்ல உங்களோட ஃபேவரட் கப்பல் நாங்க இருக்கோம். அப்படியா? அப்படிச்சா? ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வந்து எங்களோட கிச்சன். இது வந்து காமன் கிச்சன், ஷேரிங் கிச்சன் தான். ஸோ எங்க ஓனர் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். அதனால எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டவ் கொடுத்துட்டாரு. ஒரு ரூமுக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டவ். இது எங்களோட ஸ்டவ். இது வந்து ஒரு காமன் பால்கனி. ஒரு ரூமுக்கு மட்டும் பால்கனி இருக்கு, ஏன்னா அது கம்மி பிரைஸ்ன்றதுனால பால்கனி இருக்காது. அவங்க இது ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு தனியா பால்கனி இருக்கு, அவங்க ரூமுக்கு பெரிய பால்கனி இருக்கு. அதே மாதிரி கபோர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு செப்பரேட் கபோர்ட்ஸ். இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே எங்களோட கபோர்ட்ஸ். இதுல வந்து ஒரு செம்மையான ஒரு மேட் ஒன்று இருக்கும். எங்க 2 பேருக்கும் ஃபேவரட்டானது பாத்தீங்கன்னா இந்த காஃபி, அலி காஃபி. இது வந்து நாங்க மசாலாஸ் ஊர்ல இருந்து அந்த மசாலாலாம் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து மாசமா இங்கேயே இருக்குது. இப்பதான் எடுத்துன்னு வந்தேன். கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே செப்பரேட்டா இருக்கும். யாருமே எதுவுமே வந்து டச் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆல் டீசென்ட் ஃபெல்லோஸ், நெய்பர்ஸ் எல்லாமே ரொம்ப டீசென்ட். நைஸ். இதான் வந்து என்னோட வாகனம். டெய்லி எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு கிடையாது. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம், அதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு. அங்கே ஒரு மாஸ்டர் வாஷ்ரூம் சொன்னால அதே மாதிரி இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், அதை பார்க்க வேண்டாம். உடனே அவரை பார்க்கணும். ஐயா, நீங்க எதுக்கு பார்க்கணும்? இது வந்து ஒரு காமனான ஒரு வாஷ்ரூம். எங்க 2 ரூமுக்கு வந்து ஒரு காமனான வாஷ்ரூம். வெல்கம் டு அவர் பேரடைஸ், எங்களோட மாளிகை, கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இதுதான். ஸோ இதுதான் எங்களோட லக்ஸூரியான ரூம்னு நான் சொன்னேன். என்னடா இவ்வளவு சின்ன ரூம் காமிச்சிட்டு லக்ஸூரின்னு சொல்றானே அப்படின்லாம் பாக்காதீங்க. இது எங்களுக்கு துபாயில நாங்க சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு இது லக்ஸூரினே சொல்லலாம். ஏன்னா இதை விட பார்ட்டிஷன், பெட் ஸ்பேஸ், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ இது எங்களோட ரூம். இந்த ரூம் வந்து உங்களுக்கு நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா காமிக்கலாம். இதுதான் எங்களோட ரூம். லைட் ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும், லைட் போட்டால் எப்படி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து இப்படி தான் வந்து இந்த செட்டப்பில் தான் இருப்போம், டிவி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ கொஞ்சம் காமாக இருக்கும், அதனால நாங்கள் எப்பயுமே இப்படி தான் இருப்போம். பட் இப்போ உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்டுறோம் இந்த சின்ன மாளிகையில் என்னென்ன இருக்குன்னு. சொல்ல வந்த உடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பெட் இருக்கும். சோஃபா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான சோஃபா. எங்கள் வெட்டிங்க்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு வவுச்சர் கொடுத்தாங்க, அந்த வவுச்சர்ல வாங்கினது இந்த சோஃபா. அதாவது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த வவுச்சர் எடுத்துன்னு போய் நாங்கள் கொடுத்து 1000 dirhams கொடுத்து அப்படியே சோஃபாவா வாங்கிக்கணும். ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். வந்தீங்கன்னா இங்கே பாய், நாங்கள் எப்பவுமே வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். தரையில உட்காந்து பாய் போட்டு நம்ம ஊர்ல எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான். அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. பாய் இல்லாம நாங்க இல்லை, நாங்க இல்லாம இந்த பாயும் இல்லை. ஜோக் இல்ல இல்லையா? ஸோ அப்புறம் இது வந்து அவங்களோட கிட்டார். இந்த பார்ட் வந்து இதோட முடிஞ்சிச்சா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா என்னோட பெயிண்டிங்ஸ். பெருசாக ஒன்றும் இருக்காது, ஏதோ சின்னதாக நான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சின்ன பெயிண்டிங் பண்ணி அதை எல்லாமே இப்படி பண்ணி தான் இப்போ இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஒன் மோர் திங், எங்கள் ரூம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது, நாங்கள் வந்து அப்படி ப்ரிப்பேர்டாக பண்ணியிருக்கோம்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆப்வியஸ்லி என்ன நினைப்பீங்க, ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை. எங்கள் ரூம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண பெயிண்டிங்ஸ் தான், 2 பேரும் சேர்ந்து பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி பொம்மை போட்டது இதெல்லாம் வந்து நான் பண்ணது. மீதி எல்லாமே வந்து இவங்க பண்ணது. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸு. ஏன்னா எனக்கு பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கீழே குப்பையில் எதனா பிளான்ட் இருந்தால் கூட அது எடுத்துன்னு வந்து நான் வச்சிருவேன். அதுக்கு ஆல்ரெடி வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு வாட்டி வந்து யாரோ வந்து கார்பேஜில் போட்டிருந்தாங்க. அதை எடுத்துன்னு வந்து அதை பிரித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு நான் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சிலதெல்லாம் வந்து பெருசாக கூட வளர்ந்துருக்கு. இது மாதிரிலாம் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ரூமில் வந்து ஒரு வார்ம் லைட்டும் அப்புறமா வந்து பிளான்ட்ஸும் வந்து இருக்கணும்னு
பண்ண ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷேரிங் ரூமுக்கு வரீங்க, பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெட்டு, ஒரு ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு, இது எல்லாமே அவங்களே இன்க்ளூடடா கொடுத்துருவாங்க. மீதி எல்லாமே நீங்க அடிஷ்னலா என்னென்ன வாங்கணும் அது எல்லாமே நீங்க ஓன் பண்ணி போட்டு தான் வாங்கணும். அதனால வந்து ஒரு பிடிச்ச ஒரு பிளேஸ்னா வந்து அது இதுதான். மோஸ்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ் அந்த யூடியூப் எல்லாமே பார்ப்பேன். ஸோ இங்கே வந்து இவங்களோட திறமைகள்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷன் 2 எத்தனை பேருக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு கேம் இருக்கும் தெரியுமா, ஸ்மாக் டவுன் பெயின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நான் PS4 வச்சிருந்தேன். அதை வித்துட்டு நான் இந்த PS2 வாங்கினேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. இவ்வளோ நாள் இந்த பூ ஆடவே ஆடாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு மேட்ரு. இது இங்கே ஒரு லைட்டு, இந்த கார்னர் இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ். இதுதான் வந்து எங்களோட பால்கனி. விண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஈவினிங் வந்து இங்க ஒரு டேபிள் வச்சிருக்கோம். இந்த டேபிள் தான் நீங்க நிறைய வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாத்துருக்கீங்க. இதை வச்சுதான் விளையாடணும். இந்த டேபிளை தூக்கி வெளியே போட்டு 2 சேரை போட்டு ஜாலியா டீயோ காஃபியோ குடிச்சிட்டு இருக்கும். ஆனா சம்மர்ல வந்து தான் இருக்கும். இது வந்து எங்களோட பால்கனி. இதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இந்த சைடு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸ். நமக்கு ஃபுல்லா நீங்க எங்க திரும்பினாலும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸா தான் இருக்கும். இப்போ ரூம்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் எங்க ரூம்குள்ள. இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜ் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் இன்னுமே இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எல்லாமே ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்த ஊறுகாய், எறா ஊறுகாய், அது அம்மா செஞ்சு கொடுத்த மாங்காய் ஊறுகாய். நிறைய பொருள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் இங்க கொடுக்க மாட்டாங்க. சின்ன ஃப்ரிட்ஜ். ரூம் ரெண்ட் நாங்க இங்க எவ்வளவு ரூம் ரெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அந்த கேள்வி இருக்கும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். சரி, இந்த ரூம், இந்த ரூமுக்கு எவ்வளோடா கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 2600 dirhams இந்த ரூமுக்கு ரெண்ட் மட்டும். ரெண்ட் இல்லாம தேவான்னு இருக்கு. தேவானா எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர். நம்ம ஊர்ல வந்து தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு கட்டுறோம்ல, இங்க அது தேவான்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 இருந்து 400 வரும். வின்டர் டைம்ல 200 வரும். அது மாசம் மாசம் மாறும். இப்போ பில்லு வருது அப்படின்னா 3 ரூமும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், அப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஷேரிங்ல இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு வந்து காஸ்ட் ஆகும். இப்போ நாங்க இங்க வந்து சேவ் பண்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால நாங்க 2 பேர் தான். 2 பேரும் வேலைக்கு போவோம், அதுக்கப்புறம் ஈவினிங் வருவோம், குக் பண்ணுவோம், சாப்பிடுவோம், திரும்ப நாளைக்கு வேலைக்கு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவே எங்களுக்கு போதும். இதுக்கு மேல இன்ஷால்லா ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ரூமோ அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ரூமே வந்து எங்களுக்கு போதுமான ரூமா இருக்கிறதுனால நாங்க இதை விட்டு மூவ் பண்ணாம இப்படியே இருக்கோம். துபாய்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி துபாயில இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இவ்வளவுதான் எங்க ரூம் டூர். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கான நாலேஜ், எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஜென்யூனா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். பை பை.